Dear student, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனல் அக்கௌண்ட். சரியா? நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் டெஃபினேஷன் என்னங்கிறத முதல்ல பார்ப்போம். அதில் என்னென்ன டைப் ஆஃப் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறோம், இதுக்கு ஃபைனலைசேஷன் எப்படி அக்கௌண்டிங் பண்ணுறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சது வீடியோ மூலம் தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அதில் நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்னா என்ன? நார்மலாக ஒரு ஆர்கனைசேஷன் ரெண்டு டைப்பாக மேஜராக இருக்கும். ஒன்று ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன், இன்னொன்று நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் ஆஸ் யூஷுவல் நார்மல் ட்ரேடிங் கன்செப்ட் எல்லாமே ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் தான். ஏன்னா அவங்களோட மோட்டிவ் என்னவாக இருக்கும், ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிறத தான் இருக்கும். சரிங்களா? அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு ப்ராடக்டை சேல் பண்ணலாம், ரீசேல் பண்ணலாம், இல்லைன்னா ஒரு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணலாம். அதனால் அவங்களுக்கு என்ன கிடைக்கும், இன்கம் கிடைக்கும். அது கிடைக்கிற ஏர்னிங்ஸை நம்ம என்ன பண்ணுவோம், ப்ராஃபிட் அப்படிங்கிறது என்ன பண்ணுவோம், மென்ஷன் பண்ணுவோம். ஆனால் நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனுங்கிறது டோட்டலி ஆப்போசிட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். ஏன்னா இவங்களோட நோக்கங்கிறது ப்ராஃபிட் மோட்டிவ் கிடையாது. ஆனால் இவங்களும் ஒரு டைப் ஆஃப் அக்கௌண்டிங் மெயின்டைன் பண்ணுவாங்க. எதுக்காகன்னு சொன்னால் அவங்களுக்கு கிடைக்கிற இன்கம் செலவு பண்ணுற செலவுக்கு சரியாக இருக்கு, போதுமானதாக இருக்கா, இல்லை அதில் பற்றாக்குறை ஏற்படுதா, இல்லை எக்ஸஸாக இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க, விரும்புவாங்க. இவங்களோட நோக்கங்கிறது ப்ராஃபிட் கிடையாது, ஒரு சர்வீஸ் கொடுக்குறதா. அந்த சர்வீஸ் என்ன இருக்கலாம், எஜுகேஷன் சர்வீஸாக இருக்கலாம், கல்ச்சரல் ப்ரொமோட்டிங் சர்வீஸாக இருக்கலாம், எனிதிங் எல்ஸ். பட் உங்களோட மோட்டிவ் என்னவாக தான் இருக்கும், மொழியும் ப்ராஃபிட்டுங்கிறது அவங்களோட செகண்டரின்னு கூட சொல்ல முடியாது, அவங்களோட மோட்டிவ் கிடையாது. இதுக்கு நார்மலாக அக்கௌண்டிங் டைப் மெத்தட்ஸும் எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதில் என்ன டைப் ஆஃப் அக்கௌண்டிங் மெயின்டைன் பண்ணுவோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு இதில் நம்ம என்ன பண்ணுவோம், ரிசிப்ட் ஆஃப் பேமெண்ட் அக்கௌண்ட் போடுவோம். செகண்ட் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் போடுவோம். தேர்ட் ஒன் பேலன்ஸ் ஷீட். நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் மேஜராக 3 செக்மெண்ட். ஒன்று ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட், ரெண்டாவது இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட், மூணாவது பேலன்ஸ் ஷீட். இப்போ ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட்னா என்ன, ஒரு சின்ன டெஃபினேஷன். இந்த ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட்ங்கிறது ஒன்றுமே கிடையாது. எவ்வளோ இன்ஃப்ளோ கேஷ் ஆகுது, எவ்வளோ அவுட்ஃப்ளோ கேஷ் ஆகுது, அது ஆஸ் இட் இஸ் கேஷாக இருக்கலாம், இல்லை பேங்க் பேலன்ஸாக இருக்கலாம். நம்மள்ட்ட எவ்வளோ பணம் இருக்குது, எவ்வளோ செலவு போடுறோம் அப்படிங்கிற ஒரு இன் அண்ட் அவுட்ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான். இதுக்கு ஓப்பனிங் கேஷில் ஆரம்பிக்கும், ஓப்பனிங் பேங்க் பேலன்ஸில் ஆரம்பிக்கும். அதே மாதிரி க்ளோசிங் கேஷ் பேலன்ஸ்லேயும் க்ளோசிங் பேங்க் பேலன்ஸ்லையும் இந்த அக்கௌண்ட் என்ன ஆகும், முடியும். செகண்ட் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் அப்படிங்கிறது ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட்டில் கொஞ்சம் ரிஃப்ளெக்ஷன் இருக்கும். அது என்னென்னா, நார்மலாக ஒரு எக்ஸ்பெண்டிச்சரை மேஜர் ஹெட்டு 4 பிரிக்கலாம். எக்ஸ்பெண்டிச்சர் எடுத்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் 2 பேஸ். ஒன்று ரெவென்யூ பேஸ், இன்னொன்று கேபிட்டல் பேஸ். அது என்ன ரெவென்யூ பேஸ், என்ன கேபிட்டல் பேஸ் அப்படிங்கிறத பார்க்கணும். சரிங்களா? ஒரே எக்ஸ்பெண்டிச்சர் ஆனால் 2 வகையாக இருக்கும். ஒன்று, நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு ஆஃபீஸை ரன் பண்ணணும். நான் ரன் பண்ணுறதுக்கு என்னென்ன விதமான செலவுகள்லாம் பண்ணுவேன். ஸ்டாஃப்க்கு சேலரி கொடுப்பேன், எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் பே பண்ணுவேன், ரெண்ட் கொடுப்பேன், டெலிஃபோன் பில் கட்டுவேன், போஸ்டேஜ் பண்ணுவேன், நெட் சார்ஜஸ் பண்ணுவேன், மெயின்டெனன்ஸ் பண்ணுவேன். இந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப் கேட்டகரியில் நான் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணுவேன். இந்த கேட்டகரி ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சருக்கு கேஷ் அவுட்ஃப்ளோ ஆகும். ஆனால் அதுக்கு பலனாக எதுவுமே நமக்கு என்ன ஆகுது, திரும்ப கிடைக்காது. அதாவது இதெல்லாம் ரன்னிங் எக்ஸ்பெண்டிச்சர் சொல்லுவாங்க. இதெல்லாம் ஒரு ஆர்கனைசேஷனை ரன் பண்ணுறதுக்கு தேவையான நடவடிக்கைகள். இதுக்கு பதிலாக நமக்கு திரும்ப ஒரு இன்ஃப்ளோவாக வேறு எது ஈக்குவலண்ட் வராது. ஆனால் கேபிட்டல் பேஸ் அப்படி கிடையாது. கேபிட்டல் பேஸில் நான் செய்கிற செலவு ஒன்றுத்துக்கும் எனக்கு இன்ஃப்ளோ இருக்கும். என்ன பண்ண போகிறேன், பர்ச்சேஸ் ஆஃப் ஃபர்னிச்சர். நான் ஃபர்னிச்சர் ஆக நான் என்ன பண்ணுவேன், கேஷை கொடுப்பேன். அதுக்கு பதிலாக எனக்கு ஃபர்னிச்சர் உள்ள வரும். பர்ச்சேஸ் ஆஃப் லேண்ட், நான் லேண்ட் பர்ச்சேஸ் பண்ணுவேன். கேஷ் வெளியில் போனாலும் எனக்கு அதுக்கு பதிலாக லேண்ட் உள்ள வரும். அது மாதிரி அதர் அசெட்ஸ் எல்லாமே இதில் என்ன ஆகும், கேபிட்டல் பேசிஸும் நம்ம சொல்லலாம். இந்த அதர் அசெட்ஸ் அண்ட் கேபிட்டல் ஒர்க்ஸ் எக்ஸ்பெண்டிச்சர் எல்லாமே ஒரு ஆர்கனைசேஷனை ஸ்டார்ட் பண்ணுறப்போ நம்ம என்ன பண்ணுறோம், செய்கிற வித செலவுகள். ஒரு பெரிய லேண்ட் வாங்குகிறேன், 10 லட்சத்துக்கு வாங்குறேன்னு சொன்னால் ஒரு லைஃப் டைமில் ஒன்ஸ் தான் வாங்குவோம். ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்கன்னா ஒன்ஸ் இந்த டைம் நான் என்ன பண்ணுவேன், பர்ச்சேஸ் பண்ணுவேன். அதுக்கு அடிக்கடி நான் ஃப்ரீக்வெண்ட்டாக நான் பண்ண மாட்டேன். அதே மாதிரி ஃபர்னிச்சர்னால் தேவைப்படுறப்ப தான் வாங்குவேன். அதோட
வேல்யூ வந்து பர்ச்சேஸ் வேல்யூ வந்து கூட இருக்கலாம், லேக்ஸில் இருக்கலாம், க்ரோரில் இருக்கலாம். ஆனால் ஒன் டைம் பர்ச்சேஸாக இருக்கும். அதுக்கப்புறம் தேவைப்பட்ட அடிஷ்னல் பர்ச்சேஸ் தான் உங்களே ஃப்ரீக்வெண்ட் பர்ச்சேஸாக இதெல்லாம் இருக்காது. இதெல்லாம் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் எல்லாம். ஆனால் ரெவன்யூ பேஸில் உள்ள எக்ஸ்பெண்டிச்சர் ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்கும். நான் மாதம் சேலரி கொடுப்பேன், இபி மாதம் கட்டுவேன், ரெண்ட் பே பண்ணுவேன், டெலிஃபோன் சார்ஜஸ் ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ணுவேன், போஸ்டேஜ் பண்ணுவேன், நெட் சார்ஜஸ் பண்ணுவேன், மெயின்டெனன்ஸ் எக்ஸ்பெண்டிச்சர் இருக்குது. இப்போ இதுலேருந்து உங்களுக்கு எக்ஸ்பெண்டிச்சர் ரெண்டாக எதுக்காக பிரிக்கிறாங்கிற பேஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஆஸ் வெல் அஸ் இதே மாதிரி எக்ஸ்பெண்டிச்சர் மாதிரி இன்கம் என்ன பண்ணலாம், ரெண்டாக பிரிக்கலாம். அதே சேம் கான்செப்ட் தான். ஓகே, ஒன்று ரெவன்யூ பேஸ், இன்னொன்று கேபிட்டல் பேஸ். சரி, அங்கே நம்ம என்ன பண்ணோம், என்னென்னலாம் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர், இந்த ரெவன்யூ பேஸ் கேபிட்டல் பேஸ்னு பார்த்தோம். இங்கே இன்கம்னு சொல்லியாச்சு. எனக்கு என்னென்னலாம் ரெவன்யூ பேஸில் இன்கம் வரும், ஒன்று டிவிடெண்ட் வரலாம், ரெண்ட் ரிசீவ் பண்ணலாம், கமிஷன் ரிசீவ் பண்ணலாம், இன்ட்ரெஸ்ட் ரிசீவ் பண்ணலாம், அண்ட் ஸோ அண்ட் ஸோ. இந்த மாதிரி நான் எனக்கு என்ன பண்ணல, இந்த மாதிரி நான் இன்கம்லாம் ரிசீவ் பண்ணலாம். அதே கேபிட்டல் பேசிஸ் அப்படின்னு சொன்னால் லோன் வாங்கலாம், வேறு யார்கிட்ட லோன் ஃப்ரம் பேங்க், அதர் லோன்ஸ் இருக்கலாம், இல்லைனா ஓனரே என்ன பண்ணலாம், கேபிட்டல் கொடுக்கலாம். ஸோ ஸோ இன்கம்ங்கிறது இன்ஃப்ளோ, கேஷ் இன்ஃப்ளோ. எக்ஸ்பெண்டிச்சருங்கிறது அவுட்ஃப்ளோ, கேஷ் அவுட்ஃப்ளோ. எக்ஸ்பெண்டிச்சருக்கு சொன்ன மாதிரியே தான் இன்கம், இதில் இன்கம் வரும். ஆனால் அதுக்கு பதிலாக எதுவுமே நமக்கு என்னது லைபிலிட்டிஸ் இருக்காது. ஆனால் கேபிட்டல் பேஸில் பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்கம் வரும், அதுக்கு பதிலாக லைபிலிட்டி இருக்கும். லைபிலிட்டினே என்ன, ரெஸ்பான்சிபிள், திரும்ப பே பண்ணுற ரெஸ்பான்சிபிள் எதெல்லாம் உருவாக்குதோ அதை நம்ம லைபிலிட்டின்னு சொல்லுவோம். சரிங்களா? இப்போ உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கும், ரெவன்யூஸ்க்கும் இன்கம், ரெவன்யூ இன்கம்க்கும் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சருக்கும் கேபிட்டல் இன்கம்க்கும் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கும் டிஃப்ரெண்ட் தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? இப்போ ரெவன்யூ பேஸுங்கிறத நம்ம என்னன்னு சொல்லுவோம், ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ கேபிட்டல் பேஸுங்கிறத கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்லுவோம். அதே மாதிரி இங்கே ரெவன்யூ பேஸை ரெவன்யூ இன்கம்னு சொல்லுவோம். அதே கேபிட்டல் பேஸை கேபிட்டல் ரிசிப்ட்னு சொல்லுவோம். மொத்தமாக நடக்கிற கேஷ் இன்ஃப்ளோ அண்ட் அவுட்ஃப்ளோ, இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரை மேஜராக ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று எக்ஸ்பெண்டிச்சர் ஆகும், ஒன்று இன்கம் ஆகும். எக்ஸ்பெண்டிச்சர் ரெண்டு கேட்டகரியாக பிரிக்கப்படுது, ஒன்று ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் ஆகும், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஆகும். அதே மாதிரி இன்கம் ரெண்டு கேட்டகரியாக பிரிக்கப்படுது, ஒன்று ரெவன்யூ இன்கம் ஆகும், கேபிட்டல் ரிசிப்ட் ஆகும். இப்போ இதுதான் பேஸ் எதுக்கு, ஒரு ஆர்கனைசேஷனில் எக்ஸ்பெண்டிச்சருக்கும் எக்ஸ்பெண்டிச்சர் கிளாரிஃபிகேஷனுக்கு இன்கம் கிளாரிஃபிகேஷனுக்கும். இதில் நீங்கள் நல்லா கிளியராக இருக்கீங்கன்னா ஒரு எக்ஸ்பெண்டிச்சர் பார்த்த உடனே இது ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் தான், இது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் தான் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு நிறையா ப்ராக்டிஸ் வேணும். அது என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் நீங்கள் என்ன பண்ணலாம், நிறைய எக்ஸாம்பிள்ஸோடு நான் தரேன், நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஆனால் இதில் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்னால் என்ன பண்ண முடியாது, உங்களோட ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட்டோ இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டோ பேலன்ஸ் ஷீட்டோ உங்களால் ப்ரிப்பேர் பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த அக்கௌண்ட்டை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் கான்செப்டில் கிளியராக இருக்கணும். அதாவது ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர்னா என்ன, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னா என்ன, எதெல்லாம் அது ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் அப்படிங்கிறது ஒரு ஷார்ட் பிரேக் பண்ணலாம். ஓகே, இப்போ ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் அப்படிங்கிறது என்ன, ஒரு ஜென்ரல் ஒரு லே அவுட் எப்படி இருக்கும் ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட். ஓப்பனிங் எப்படி இருக்கும், க்ளோசிங் எப்படி இருக்கும், எண்டிங் எப்படி இருக்கும்.
ஓகே, இப்போ ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட்டோட ஒரு லேஅவுட் உங்களுக்கு போட்டிருக்கேன். இந்த இதில் ஜஸ்ட் நான் முன்னாடி நடத்தின பாருங்கள், அதே தான். ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட்டில் இன்ஃப்ளோ அண்ட் அவுட்ஃப்ளோ. ஒரு சைடு என்ன பண்ணுவோம், லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஃபுல்லுமே இன்ஃப்ளோ, ரைட் ஹேண்ட் சைடு ஃபுல்லுமே அவுட்ஃப்ளோ. இதில் ரெண்டு நேச்சருமே கலந்துருக்கும். இப்போ பேமெண்ட் மட்டும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பேமெண்ட்டில் அவுட்ஃப்ளோ கொடுத்துருக்கேன். அதில் என்ன கொடுத்துருக்கேன், எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ், டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜஸ், போஸ்டேஜ், இது மூணுமே ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். பர்ச்சேஸ் ஆஃப் ஃபர்னிச்சர், பர்ச்சேஸ் ஆஃப் அதர் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். இப்போ என்ன இருக்குது, பேமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் வெறும் ரெவன்யூ பேஸ் மட்டும் இல்லாமல் கேபிட்டல் பேஸும் கலந்துருக்கு. ஓகே, எல்லா அவுட்ஃப்ளோவும் இதில் வந்துடும். அதே மாதிரி ரிசிப்ட் பேசிஸில் அதே தான், அங்கே சொன்ன அதே ரூல்ஸ் தான். இன்கம்லாம் காமிச்சிருப்பேன், டிவிடெண்ட் ரிசிப்ட், ரெண்ட் ரிசிப்டெல்லாம் என்னது கேபிட்டல், சாரி ரெவன்யூ ரிசிப்ட் இங்கே வந்திருக்கு. அது மாதிரி லோன் கேபிட்டல் எல்லாமே வந்துடும். அடிஷ்னல் கேபிட்டல் எல்லாமே இதில் வந்துடும். இப்போ அவங்க மொத்தமாக ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் கூட பொறுத்த வரைக்கும் ரெண்டாக தான் கிளாரிஃபை பண்ணுவாங்க. ஒன்று அது ரிசிப்டா இல்லை பேமெண்ட்டா, அது வெதர் இட் இஸ் ரெவன்யூவாக இருக்கலாம் கேபிட்டலாக இருக்கலாம், இன்ஃப்ளோவில் ரெவன்யூவாக இருக்கலாம் கேபிட்டலாக இருக்கலாம். அப்படிங்கிறப்ப இப்போ ஃபஸ்ட்டு பேஸ் என்ன இருக்கணும், நீங்கள் ரெவன்யூவா இன்கமானு கண்டுபிடிக்கணும். இன்கமில் நீங்கள் என்ன பண்ணணும், எந்த பேஸில் இருக்குங்கிறத கண்டுபிடிச்சிட்டிங்கன்னு சொன்னால் உங்களால் என்ன பண்ண முடியும், இந்த அக்கௌண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணிட முடியும். இப்போ ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட்ங்கிறது ஜஸ்ட் நவ் இன்ஃப்ளோ ஆர் அவுட்ஃப்ளோ, கேஷ் இன்ஃப்ளோ ஆர் கேஷ் அவுட்ஃப்ளோ, ஆர் பேங்க் இன்ஃப்ளோ ஆர் பேங்க் அவுட்ஃப்ளோ, அது மட்டும் தான் இருக்குது. அதனால தான் இந்த அக்கௌண்ட்டை ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் ஆரம்பிக்கிறது. ஓப்பனிங் எப்படி ஆரம்பிக்கும், கேஷ் இன் ஹேண்ட்லேயும் கேஷ் அட் பேங்க்லேயும். ஓப்பனிங் கேஷ் பேலன்ஸ், ஓப்பனிங் பேங்க் பேலன்ஸில் ஆரம்பித்து க்ளோசிங் கேஷ் பேலன்ஸ், க்ளோசிங் பேங்க் பேலன்ஸில் முடியுது. சரிங்களா, இதுதான் ஒரு ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட்டோட ஒரு அவுட்லே. சரியா, நெக்ஸ்ட் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் எப்படி இருக்கும். சரிங்களா, இப்போ நம்ம என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு இன்கம் அளவுக்கு இன்கம் ரெவன்யூ பேஸ் என்ன, கேபிட்டல் பேஸ் என்னன்னு பார்த்தோம். அடுத்து எக்ஸ்பெண்டிச்சர் ரெவன்யூ பேஸ் என்ன, கேபிட்டல் பேஸ் என்னன்னு பார்த்தோம். ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் போல் எல்லாத்தையும் எனிதிங் எல்ஸ் இன்ஃப்ளோவா அவுட்ஃப்ளோவா மட்டும்தான் பார்த்தோம். ஆனால் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அப்போ டோட்டலி டிஃப்ரெண்ட். இதில் ஒன்லி ரெவன்யூ பேஸ் மட்டும்தான் எடுத்துக்கணும். ரெவன்யூ பேஸ் என்னென்ன, ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சரும் ரெவன்யூ இன்கம், இது ரெண்டு மட்டும்தான் இன்கம் அக்கௌண்ட்டில் வரும். என்னென்ன வரும், ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர், ரெவன்யூ இன்கம், இதில் கேபிட்டல் பேஸ் வராது. சரிங்களா, நல்லா கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட்டில் கம்பைண்டாக வரும், ரெவன்யூ பேஸு வரும், கேபிட்டல் பேஸு வரும். அது இன்கமாக இருந்தாலும் சரி எக்ஸ்பெண்டிச்சராக இருந்தாலும் சரி, அங்கே ரெண்டே தான் பார்ப்போம். ஒன்று உள்ளர வருதா வெளியில் போகுதா, இன்ஃப்ளோவா அவுட்ஃப்ளோவா மட்டும்தான் பார்ப்போம். ஆனால் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில் ரெண்டு விஷயம் மட்டும்தான் இருக்கும். என்னது, ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சரும் ரெவன்யூ இன்கம் மட்டும்தான். இதில் கேபிட்டல் பேஸ் வரவே கூடாது. சரியா, இப்போ எக்ஸ்பெண்டிச்சரில் எதெல்லாம் ரெவன்யூ பேஸ்னு உங்களுக்கு நான் சொன்னேன். ஒரு ஷார்ட் கேட்பாங்க, சேலரி சொல்லியிருக்கேன், எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் சொல்லியிருக்கேன், ரெண்ட்டு, டெலிஃபோன் சார்ஜ், போஸ்டேஜ், நெட் சார்ஜஸ், மெயின்டெனன்ஸ் எக்ஸ்பென்சஸ், அது எல்லாமே இங்கே வரும். நான் அப்படியே எல்லாத்தையும் எழுதிக்கிறேன். சேலரி, எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ், ரெண்ட் சொல்லியிருக்கேன், டெலிஃபோன் சார்ஜஸ் சொல்லியிருக்கேன், போஸ்டேஜ் சொன்னேன், நெட் சார்ஜஸ் சொன்னேன், மெயின்டெனன்ஸ் எக்ஸ்பென்சஸ் சொன்னேன். ஓகேங்களா, இது மட்டும்தான். நான் இதில் அப்படியே கேபிட்டல் பேஸை என்ன பண்ணிடுவேன், இக்னோர் பண்ணிடுவேன். கேபிட்டல் பேஸை நான் என்ன பண்ண மாட்டேன், இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில் கொண்டுட்டு வரவே மாட்டேன். நல்ல நம்பரில் செகண்ட் இந்த பக்கம். இப்போ இன்கம்லேயே அதே ரூல்ஸ் தான். இங்கே நான் இன்கமில் நான் என்ன காமிச்சிருக்கேன், ரெவன்யூ இன்கம் மட்டும் தான் காமிச்சிருக்கேன். இங்கே கேபிட்டல் பேஸ் காமிச்சிருக்கேன். நான் என்ன சொல்லியிருக்கேன், இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில் ஒன்லி ரெவன்யூ பேஸ், ரெவன்யூ இன்கம் ஆர் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் மட்டும்தான் வரும். இப்போ ரெவன்யூ இன்கம் இங்கே என்னென்ன, டிவிடெண்ட்டு, ரெண்ட் ரிசீவ்டு, கமிஷன் ரிசீவ்ட், இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்ட், இதை மட்டும்தான் நான் என்ன பண்ண போகிறேன், இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டுக்கு கொண்டுட்டு போக போகிறேன்.
dividend received, rent received, commission received, interest received. இது மட்டும்தான் இதில் இருக்குது. இப்போ உங்களுக்கு பார்த்தாவே தெரிஞ்சிடும், இதில் ஒன்லி ரெவென்யூ பேஸ் மட்டும்தான் இருக்கும், கேபிட்டல் பேஸ் இதில் வராது. சரிங்களா? இப்போ நான் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ண போகிறேன். இதில் 2 டைப் இருக்குது. அதாவது டிஃபரன்ஸ் இங்கேயும் வரலாம், டிஃபரன்ஸ் இங்கேயும் வரலாம். ஆனால் ஏதோ ஒரு இடத்துல தான் வரும். ஒன்று இங்கே இல்லைன்னா இங்கே, 2 இடத்துல டிஃப்ரென்ஸ் வரலாம். எப்போ இன்கம் அதிகமாக இருந்து எக்ஸ்பெண்டிச்சர் குறைவாக இருக்கலாம், இல்லை எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமாக இருந்து இன்கம் குறைவாக இருக்கலாம். இன்கம் அதிகமாக இருந்து எக்ஸ்பெண்டிச்சர் கம்மியாக இருக்கிறப்ப டிஃப்ரென்ஸ் இங்கே வரும். அந்த டிஃப்ரென்ஸ் என்ன? நான் 100 ரூபாய் எனக்கு இன்கம் வந்திருக்கு, நான் 60 ரூபா தான் செலவு பண்ணியிருக்கேன், எனக்கு 40 ருபீஸ் எக்ஸஸ் ஆகிருக்கு அப்படின்னா நான் அதை என்னென்னு போடுவேன்? எக்ஸஸ்ன்னு போடுவேன். அப்படின்னா எக்ஸஸ்ன்னு என்ன அர்த்தம்? எக்ஸஸ் ஆஃப் இன்கம் ஓவர் எக்ஸ்பெண்டிச்சர், ஓவர் எக்ஸ்பெண்டிச்சர். எக்ஸஸ் ஆஃப் இன்கம் ஓவர் எக்ஸ்பெண்டிச்சர். எப்போ இன்கம் அதிகமாகவும் எக்ஸ்பெண்டிச்சர் கம்மியாகும். அதாவது 100 ரூபாய் எனக்கு இன்கம் வந்திருக்கு, நான் செலவு 60 ரூபா தான் பண்ணியிருக்கேன்னா எனக்கு 40 ரூபா எக்ஸஸாக இருக்கும். அந்த டிஃப்ரென்ஸை நான் என்னென்னு சொல்கிறேன்? எக்ஸஸ் ஆஃப் இன்கம் ஓவர் எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்கிறேன். சம்டைம் அக்கேஷனா சில டைம் அது நியூலி ஸ்டார்டட் ஃபார்மில் எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமாகும், இன்கம் கம்மியாக இருக்கும். அதே சொல்கிறேன், எக்ஸ்பெண்டிச்சர் எனக்கு 100 ரூபா ஆகுது, ஆனால் எனக்கு எவ்வளோது? இன்கம் 40 ரூபா தான் வந்திருக்கு, எனக்கு 60 ரூபா டிஃப்ரென்ஸ் வருது அப்படின்னு சொன்னால் அதை நான் என்னென்னு சொல்லுவேன்? டெபிசிட் சொல்லுவேன். அதுக்கு டெபிசிட்க்கு இன்னொரு பேர் என்ன? எக்ஸஸ் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர் ஓவர் இன்கம். அதாவது என்னுடைய செலவு என்னுடைய வருமானத்தை விட அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது. சரிங்களா? இப்போ உங்களுக்கு ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட்டோட லே அவுட் காமிச்சிட்டேன். அதில் வெறும் இன்ஃப்ளோ அண்ட் அவுட்ஃப்ளோ தான் இருக்கும். அதில் கம்பைண்டாக இருக்கும், கேபிட்டல் பேஸும் ரெவன்யூ பேஸும் கலந்துருக்கும். ஆனால் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில் ரெவன்யூ பேஸ் மட்டும்தான் இருக்கும். ஒன்லி ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர், ரெவன்யூ இன்கம், இது ரெண்டுத்தையும் போட்டு எதில் எக்ஸஸ் வருது, எந்த சைடில் எக்ஸஸ் வருது, எக்ஸ்பெண்டிச்சர் சைடு எக்ஸஸ் வருதா, இன்கம் சைடு எக்ஸஸ் வருதா, இன்கம் அதிகமாக இருந்து எக்ஸ்பெண்டிச்சர் கம்மியாக இருக்கா, எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமாக இருந்து இன்கம் வந்திருக்கா, இன்கம் அதிகமாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு நம்ம எக்ஸஸாக இல்லை டெபிசிட்டான்னு நம்ம பார்க்க போகிறோம். ஒன்லி எக்ஸஸ் வரும், இல்லைன்னா டெபிசிட் வரும். 2 வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது. உங்களுக்கு 2மே தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஒரே அக்கௌண்ட்டை 2 போட்டிருக்கேன். சரிங்களா? இப்போ என்ன பண்ணாச்சு? ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் போட்டாச்சு, ரெவன்யூ அக்கௌண்ட்டோட லே அவுட் எப்படி இருக்குன்னு பார்த்தாச்சு, இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரோட லே அவுட் பார்த்தாச்சு. அடுத்து பார்க்க போகிறது பேலன்ஸ் ஷீட். பேலன்ஸ் ஷீட் ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு தெரியும், எப்பொழுதும் போல் நீங்கள் 12th என்ன பண்ணியிருப்பீங்க? ஃபைனல் அக்கௌண்ட் போட்டிருப்பீங்க. அதே ஃபார்மெட் தான். இது லைபிலிட்டிஸ், இது அசெட்ஸ். அசெட்ஸில் ஆஸ் யூஷுவல் ஃபிக்ஸட் அசெட்ஸ். ஃபிக்ஸட் அசெட்ஸில் என்னெல்லாம் வரலாம்? ஃபர்னிச்சர்ஸ் வரலாம், பிளான்ட் அண்ட் மிஷினரி வரலாம், land and building வரலாம், so on so other assets. அதே மாதிரி current assets. current assetsல என்னென்னலாம் வரும்? cash in hand, short term investment, bills, receivable, cash, hat bank, so on so. இதெல்லாம் அசெட்ஸில் வரும். சரிங்களா? அதே தான் நார்மலாக பேலன்ஸ் ஷீட்டில் நம்ம ஃபைனல் அக்கௌண்ட்டில் என்ன யூஸ் பண்ணுறோமோ அதே ஆஸ் யூஷுவல் பேலன்ஸ் ஷீட் தான் இது. சரியா? அடுத்து லைபிலிட்டிஸ் என்ன வரும்? கேபிட்டல் வரும். ரெண்டாவது அதர் லைபிலிட்டிஸ். அதர் லைபிலிட்டிஸில் என்னெல்லாம் வரலாம்? லோன்ஸ் வரலாம், செக்யூர்டு லோன், அன்செக்யூர்டு லோன்ஸ், ஸோ ஒன்ஸோன்னு வரலாம் இங்கே. அதுக்கப்புறம் கரண்ட் லைபிலிட்டிஸ். கரண்ட் லைபிலிட்டிஸ் என்ன வரலாம்? பேங்க் ஓவர்டிராஃப்ட், ஷார்ட் டர்ம் borrowings, bills, payable அந்த மாதிரி வரலாம். சரிங்களா?
இது எல்லாத்தோட குமுலேட்டிவ் தான் டோட்டல் liabilities. ஓகேவா? இப்போ another recap. நார்மலாக நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனோட அக்கௌண்ட் மோட்டிவ் என்ன? ப்ராஃபிட் கிடையாது. அவங்க என்ன பண்ணுறாங்க, தங்களுக்கு வரப்போகிற வருமானம் சரியாக இருக்காங்கிறத என்ன பண்ண போகிறாங்க, செக் பண்ணி பார்க்க போகிறாங்க. அப்படிங்கிறப்ப அதுக்கு 3 டைப் ஆஃப் அக்கௌண்ட் என்ன பண்ணுறாங்க, மெயின்டைன் பண்ணுறாங்க. ஒன்று receipt and payment account, இன்னொன்று income and expenditure account, இன்னொன்று பேலன்ஸ் ஷீட். எக்ஸ்பெண்டிச்சரை 2 பேஸாக பிரிக்கலாம். ஒன்று ரெவன்யூ பேஸாக பிரிக்கலாம், கேபிட்டல் பேஸாக படிக்கலாம். ரெவன்யூ பேஸாக படிக்கிற எக்ஸ்பெண்டிச்சரை ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர்னும், கேபிட்டல் பேஸில் வர எக்ஸ்பெண்டிச்சர் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்கிறோம். ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் எல்லாமே ரன்னிங் எக்ஸ்பெண்டிச்சர். ஒரு ஆர்கனைசேஷனை ரன் பண்ணுறதுக்கான எக்ஸ்பெண்டிச்சர் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். அதுக்கு எக்ஸாம்பிள் சேலரி, எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ், ரெண்ட்டு, டெலிஃபோன் சார்ஜஸ், போஸ்டேஜ், நெட் சார்ஜஸ், மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ். கேபிட்டல் பேஸ். கேபிட்டல் பேஸுங்கிறது ஒரு நிறுவனத்தை ஆரம்பிக்கிறதுக்கு நமக்கு பேஸாக என்ன பண்ணும், சில சொத்துக்கள்லாம் தேவைப்படும். அந்த சொத்துக்கள் ஒன் டைம் பண்ணலாம், தேவைப்பட்டால் அடிஷ்னலாக மினிமம் அமௌண்ட் பண்ணலாம். ஆனால் ஃப்ரீக்வெண்ட்டாக ரெகுலராக அந்த எக்ஸ்பெண்டிச்சர் நடக்காது. அதை நம்ம கேபிட்டல் பேஸ் எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்கிறோம். கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரை பர்ச்சேஸ் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் பர்ச்சேஸ் ஆஃப் ஃபர்னிச்சர், பர்ச்சேஸ் ஆஃப் லேண்ட், அதர் அசட்ஸ்லாம் என்ன பண்ணலாம், இதுக்கு கேபிட்டல் பேஸ்க்கு சொல்லலாம். இப்போ எக்ஸ்பெண்டிச்சர் வந்து அவுட்ஃப்ளோ, கேஷ் அவுட்ஃப்ளோ. கேஷ் அவுட்ஃப்ளோக்கு 2 பேஸ், ஒன்று ரெவன்யூ பேஸ், இன்னொன்று கேபிட்டல் பேஸ். நல்லா கிளியராக இருக்கீங்களா? அடுத்தது இன்கம். இன்கம் வந்து இன்ஃப்ளோ. இன்ஃப்ளோவில் அதே 2 பேஸ், ஒன்று ரெவன்யூ பேஸ், இன்னொன்று கேபிட்டல் பேஸ். ரெவன்யூ பேஸில் என்னென்ன இன்கம்லாம் வரலாம், டிவிடெண்ட் ரிசீட் வரலாம், ரெண்ட் ரிசீட் வரலாம், கமிஷன் ரிசீட் வரலாம், இன்ட்ரெஸ்ட் ரிசீட் வரலாம். இதெல்லாம் ரெவென்யூ இன்கம். இந்த இன்கம்னால நமக்கு என்னது, எந்த விதமான லைபிலிட்டியும் நமக்கு க்ரியேட் ஆகாது. ஆனால் கேபிட்டல் பேஸில் நமக்கு லைபிலிட்டி என்னாகும், க்ரியேட் ஆகும். நம்ம லோன் வாங்குவோம், லைபிள். அதர் லோன்ஸ் வாங்குவோம், லைபிள். ஓன் கேபிட்டல் ஓனருக்கு லைபிள். லைபிலிட்டியை க்ரியேட் பண்ணுற எந்த விதமான எக்ஸ்பெண்டிச்சரையும் நம்ம கேபிட்டல் பேஸில் வைப்போம். அதுக்கு இன்னொரு பேர் என்ன, கேபிட்டல் ரிசிப்ட்னு சொல்லுவோம். சரிங்களா? இப்போ அடுத்தது ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட், இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர், பேலன்ஸ் ஷீட்டோட லேஅவுட். ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட்டு ரிசிப்டில் ஆரம்பித்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ரிசிப்டில் இருக்கும், ரைட் ஹேண்ட் சைடில் பேமெண்ட்டில் முடியும். சரிங்களா? இது ஓப்பனிங் எதில் ஆரம்பிக்கும், கேஷ் இன் ஹேண்ட். ஓப்பனிங் கேஷ் இன் ஹேண்ட், ஓப்பனிங் கேஷ் அட் பேங்க்கில் ஆரம்பித்து க்ளோசிங் கேஷ் இன் ஹேண்ட், க்ளோசிங் கேஷ் அட் பேங்க்கில் முடியும். இது நான் என்ன சொல்லியிருக்கேன், இன்ஃப்ளோ வெதர் இட் இஸ் ரெவன்யூ இன்ஃப்ளோவாக இருக்கலாம், கேபிட்டல் இன்ஃப்ளோவாக இருக்கலாம், எல்லாமே கம்பைண்டாக இதில் சேர்ந்து வரும். இதில் டிவிடெண்ட்டு, ரெண்ட் ரிசீவ்டு, கமிஷன் ரிசீவ்டெல்லாம் ரெவன்யூ பேஸ், லோனு கேபிட்டல்லாம் கேபிட்டல் பேஸ். இதில் ரெண்டுமே கம்பைண்டாக இருக்கும். அதே மாதிரி பேமெண்ட்லேயும் எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ், டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜஸ், போஸ்டேஜ், இது எல்லாமே ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். பர்ச்சேஸ் ஆஃப் ஃபர்னிச்சர், பர்ச்சேஸ் ஆஃப் அதர் அசெட், இது எல்லாமே கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். இதுலேயும் 2 கம்பைண்ட் ஆகும். இது ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட். ஓகேங்களா? அடுத்து இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட். இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் ஒன்லி ஃபார் ரெவன்யூ பேஸ் தான். இதில் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சரும் ரெவன்யூ இன்கம் மட்டும்தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். எக்ஸ்பெண்டிச்சரில் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். என்னென்ன, சேலரி, எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ், ரெண்ட்டு, டெலிஃபோன் சார்ஜஸ், போஸ்டேஜ், நெட் சார்ஜஸ். இதில் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சரும் ரெவன்யூ இன்கம் மட்டும்தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். எக்ஸ்பெண்டிச்சரில் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். என்னென்ன, சேலரி, எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ், ரெண்ட்டு, டெலிஃபோன் சார்ஜஸ், போஸ்டேஜ், நெட் சார்ஜஸ், மெயின்டெனன்ஸ் எக்ஸ்பென்சஸ். அதே மாதிரி ரெவன்யூ இன்கம் என்னென்ன பார்த்தோம், டிவிடெண்ட் ரிசீவ்டு, ரெண்ட் ரிசீவ்டு, கமிஷன் ரிசீவ்டு, இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு. இதில் டோட்டல் இன்கம் அதிகமாக இருக்கா, டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமாக இருக்கா, டோட்டல் இன்கம் அதிகமாக இருந்தால் டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் கம்மியாக இருந்துச்சுன்னா நமக்கு எக்ஸஸ் கிடைக்கும். அதே எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமாக இருந்து இன்கம் கம்மியாக இருந்தால் நமக்கு டெஃபிசிட் கிடைக்கும். ஒரு ஆர்கனைசேஷனை நடத்துகிறப்ப எனக்கு எக்ஸஸாக இன்கம் இருக்கா இல்லை டெஃபிசிட்டாக இன்கம் இருக்கா அப்படிங்கிறத நான் இது மூலமாக தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, அடுத்து பேலன்ஸ் ஷீட்டில் நார்மல் ஆஸ் யூஷுவல் ஃபைனல் அக்கௌண்ட்டில் நம்ம போகிற அதே பேலன்ஸ் ஷீட் தான். இதில் லைபிலிட்டி இருக்கும், இங்கே அசெட் இருக்கும். இங்கே அசெட்டில் ஃபிக்ஸட் அசெட், ஃபர்னிச்சர், பிளான்ட் அண்ட் மிஷினரி, லேண்ட் அண்ட் பில்டிங்லாம் அசெட்டில் வரும். கரண்ட் அசெட்டில் கேஷ் இன் ஹேண்டு, ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டு, பில்ஸ் ரிசீவபிள், கேஷ் அட் பேங்க், இது எல்லாமே கரண்ட் அசெட்டில் வரும். லைபிலிட்டியில் கேபிட்டல் வரும். அதர் லைபிலிட்டிஸில் செக்யூர்டு லோன், அன்செக்யூர்டு லோன் வரும். கரண்ட் லைபிலிட்டியில் பேங்க் ஓடுறது, ஷார்ட் டேர்ம் பாரிங்ஸ், பில்ஸ் பேயபிள், இது மாதிரி வரும். இப்போ ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட்டுக்கும் பேலன்ஸ் ஷீட்டுக்கும் ஒரு லிங்க் இருக்குது. என்ன லிங்க்னு சொன்னோம்னா, இந்த டிஃப்ரெண்ட் டெபிசிட்டோ டிஃப்ரெண்ட் ஆர் எக்ஸஸ் இன்கமும் இதில் லிங்க் ஆகும். இதில்